கேஸை கட்டி வச்சிருக்கோம். அவ்வளோதான், சாப்பாடுக்கு வச்சாச்சு. அவ்வளோதான். என்னையா பண்ணீங்க? ஏய் கொடிடுங்க செம்ம சூடாடே எப்பா. ஆஹா, இப்போ பாருங்க, தண்ணி ஊற்றினா அது குறைஞ்சிரும் பாருங்க. அப்படியா? ஆமாம், ஆனால் மறுபடியும் வந்துடும். எனக்கே ஒருத்தர் கற்று கொடுத்தாரு. தண்ணி நல்லா கற்றுக்குறோம் இல்லை? ஒரு வேலைக்கு எப்படி ப்ரோ? எப்படிங்க? நல்லா இருக்குதா? ஏதோ உப்பு சக்கரை போட மாட்டேங்க. தீஞ்ச வாசனை ப்ரோ. தீஞ்சிச்சா? ஐயோ ப்ரோ, கேஸ் ஆஃப் பண்ணு ப்ரோ. கேஸ் ஆஃப் பண்ணு. கேஸ் இங்க மிக்சிங் ஆஃப் பண்ணுமா? சத்தியமாக தந்துட்டே விட்டார் அவர் அவசரத்தில். ப்ரோ என்ன ஆயிடுச்சு? தீஞ்சிச்சா? ஐயா, கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே. நல்லா கேதா? காட்டி வரட்டு அவனால் தான் எல்லாம் வெந்துச்சா? அவ்வளோதான், தீஞ்சிச்சு வேந்துச்சு ரெண்டுமே ஆயிடுச்சு. காய்ச்சி என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா, சாப்பாடு செய்யும்போது வந்து சாப்பாடு ஆயிடுச்சு, தீஞ்சிச்சு. அவ்வளோதான், அவரை விளையாடிட்டே இருப்பேன் சீரியஸாக. ஒரு முகம் தான் இது, இன்னொரு முகத்தை பார்த்தது இல்லையே. ஐயோ, இதெல்லாம் இருக்கும். இதே பத்தாது, பத்தோம் நெருப்பாடா பத்த சென்னை பத்து காமெடி. தக்காளி பஜ்ஜி மாதிரியா? வைக்க சொல்றீங்களா? நான் அதுலேயே தக்காளி பஜ்ஜி மாதிரி சொன்னேன். அதான் யோசிச்சேன். அக்கறை இல்லை, கேஸ் எப்படி ஆன் பண்ணுறது இல்லையே, ஏதோ அவசரத்தில் ஆஃப் பண்ணேன். அப்புறம் மேலே ப்ரோ ஆனுங்களா? மேலையா? உசுங்க வந்து குச்சி வைக்கீங்க. என்ன தெரிகிறது? அதான் தெரியாது. வெஜ் சேனலே கேட்கக்கூடாது, சூடாதுப்பா. அதான் சொன்னேன். இரு ப்ரோ, பத்த ப்ரோ குச்சி பொறுமை. போதும். ஆப்பே பண்ணிட்டியா? அது தொடர்பு வச்சு இப்படி வச்சிடலாம். குச்சியில் பற்ற வச்சு பற்ற வைக்கிறீங்களா? நீ ஆஃப் பண்ணிட்டேன்.
ப்ரோ அதுக்கு அப்படியே வச்சிடலாம். ப்ரோ வேற லெவல். இரு மேலே வச்சிரு மேலே வச்சிரு. இருங்க இப்போ தெரியுதானடா? நல்லா எரியுது ப்ரோ, நல்லா எரியுது. சாப்பாடு இதுவும் தீக்கணுவா வண்டாங்க நம்ம என்ன நீங்கள் அதே தான் இப்போ விடு ப்ரோ. நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம், 4 பேர் தான் இருக்கிறோம். போதும். என்ன தேவையான அளவு ஊற்றிக்க வேண்டும். தேவையான அளவு இல்லை, நம்ம இஷ்டம் தான். ஓகே எவ்வளோ சீக்கிரம் என்ன காட்டு எண்ணெயில தவறலாம் வரும். என்னடா அப்படி போட்டுங்க அல்லி போடுறேண்ணா பரவாயில்ல. சரிங்கம்மா சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்க. சாப்பிடாம வந்து மாட்டிக்கிட்டேன். டேய் பொறுமையாக போடுறா. என்ன ஒரு மிஸ்டேக்னா நம்ம பேச அவ்வளோ கேட்காது, மைக்கு தான் கரெக்டாக கேட்டேன். வித்தியாசத்து மாதிரி பாத்தீங்களா? நம்ம தான் எப்பவுமே எப்பவுமே நம்ம தான் பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். ரெடி பாருங்க गाइस, தக்காளி போட போறோம். வெளியும் போட்டேன். தக்காளி போட்டாச்சு. வதக்கி கடவுள் போகிறோம். அதாவது எல்லாத்துக்கும் ஒரே ரெசிபி தான், தக்காளி தான். இது நம்ம வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறது தெரியுமா? உப்பு போட்டா உப்பு லைட்டாக மஞ்சள் போட்டுருவோம். லைட்டாக போடுங்க. உப்பு வெயிட்டாக போட்டுங்க. இவ்வளோதான் ப்ரோ. அள்ளி போட கிள்ளி போடணும். இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான் சாப்பாடும் கழுவி வச்சிட்டீங்க. அதனால லைட்டாக போடு. மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பாயில் இருக்கும். நல்லா வந்தா கண்ணு தெரியும். ஹாஸ்டல்னா அப்படிதான் இருக்கும். அப்படியேடா சூடாகுது. கேமரா ஆன்ல இருக்குது, வச்சு அப்படியே வச்சுருக்கிறான். தண்ணியில் பண்ணலாம். தக்காளி பற்றி ரெடி. பத்தி மிளகாத்தூள் பற்றின்னு தெரியாதா? எப்படி டேய் எப்படிடா போடுற? மிளகா வேற போட்டு போதும் கார்த்தி. காரம் தான் நான் சாப்பிட மாட்டேன். அக்கா சத்தியமா நக்கப்போது ஒரு சொட்டு ஆஸ்கார வரைய விடலாம். மீந்துச்சு இன்னொருத்த சொட்டிங் கிடையாது. ஒண்ணுமே வரைக்கும் இதை பார்த்தா நான் பண்ணுவோம் மிளகாத்தூள் பண்ணலாம்.
ஒன்றுமே தெரியலையா? நான் ஒன்றுமே தெரியும் நீ என்ன சொன்ன சீரியா நாங்கள் சொன்னேன்ல. சொர்ணம் இல்லை ஆமாம் சொர்ணம் இல்லை 3ஆவது சொன்னது 7ஆவது சொன்னல கண்டுபிடிச்சிருவோம். சாப்பாடு ரெடி அப்படியே எடுத்துன்னு போய் கொட்ட போகிறோம். கலக்க போகிறாங்க கலக்கு ஏன்னா அவரும் கலக்குனாங்க. நீ மட்டும் மாறு. காட்டி எப்படி இது ஆம்பளை நல்லா இருக்கும். இப்போதைக்கு அங்கே பார்த்து கட்சியாரே அது ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆற்று சாப்பாடு இது நல்லா இருக்கு. இல்லை நான் சாப்பிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குது. அது உப்பு கம்மியாக தான் போட்டோம். ஆனால் கட்டாது. உப்பு அப்படி தெரியல. கல் உப்பு தெரியல, அது அப்படியே அங்கே நின்றுக்குது. ஓ ஆமாம் நல்லா இருக்குது ப்ரோ டேஸ்ட். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ என் பண்ணிக்கலாமா? நைட்டு கம்மிங் ஜோன் அது ப்ரோ பாய் சொல்லு. மசாலாலாம் போட்டு பாய் எல்லாருக்கும் பாய் பாய்.